ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமிக்கிற பழக்கமே இல்லை அப்படிங்கிறவங்க கூட எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஐடியாஸ் வந்து கொஞ்சம் புதுமையாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, சேமிக்கிற பழக்கமே இல்லாதவங்க சேமிக்கிற பழக்கத்தை கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு 5 டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் 5 புதுமையான முறைகள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். 5 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சேமிக்கிற பழக்கம் வந்து நம்மளால் ஏற்படுத்திக்க முடியல அப்படிங்கிறவங்க முதல்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, செல்ஃப் கண்ட்ரோல் வந்து நம்ம பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து, அதாவது நம்ம வந்து நம்மளை மீறி ஒரு பொருளை வாங்குகிறோம் அல்லது ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து இருக்குது. அதாவது 24 ஹவர் ரூலு, நோ ஸ்பெண்டிங் டே ரூலு, இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன ரூலை வந்து நமக்கு நாமே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்டு. இப்போ எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உண்டியலில் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மாதம் மாதம் வர வருமானத்திலிருந்து எமர்ஜென்சிக்குன்னு இந்த மாதிரி ஒரு உண்டியல் வச்சு அதில் வந்து போட்டுட்ருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 4000 சேர்ற வரைக்கும் இந்த உண்டியலில் இருக்கும். அதுக்கப்புறம் அது வரைக்கும் அந்த பணம் வந்து நம்மளுக்கு செலவாகாமல் மீதம் இருக்குது அப்படின்னா, இந்த அக்கௌண்ட்டில் இந்த உண்டியலில் இருக்க பணத்தை எடுத்து நாங்கள் வந்து அதுக்குன்னு எமர்ஜென்சி ஃபண்டை போட்டு வைக்கிறதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஏடிஎம் கார்டு கிடையாது, நெட் பேங்கிங் கிடையாது. அப்படிங்கிறதுனால அந்த பணம் வந்து செலவாகாமல் சேமிப்பாக மாறிட்டுருக்கு. நீங்களுமே எமர்ஜென்சி ஃபண்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ டிப்ஸ்க்கு போயிடலாம். இப்போ புதுமையான ஐடியா அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஐடியா தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்கம் வருது இல்லைங்களா, அந்த இன்கம் வந்த உடனே அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை எடுத்து அதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லாருமே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக தான் இருப்போம். அப்படி இருக்கிறவங்க உங்களுடைய குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை எடுத்து சாமி முன்னாடி வச்சுட்டு, அந்த இடத்துல நீங்கள் வந்து கடவுளுக்கு இந்த வருமானத்தை கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பணத்தை சாமி முன்னாடி வச்சு, இந்த பணம் வந்து இந்த மாதத்திற்கான என்னுடைய சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சு நம்ம வந்து கடவுளை ப்ரேயர் பண்ணிட்டு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து மனசு வராது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த பணம் செலவாகாமல் இருக்கும். இதை வந்து சேமிக்கிற பழக்கம் இல்லாதவங்க முதல்ல ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் தொடர்ந்து சேமிக்க முடியும். அடுத்தது டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெய்லி வீட்டிற்கு வந்தவுடன் கையில் இருக்கிற சில்லறையை மட்டும் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேமிக்கணும். அந்த சில்லறையை சேமிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் நிறைய உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதாவது நான் வந்து பாக்ஸஸ் வச்சு ரூ. 1, ரூ. 2, ரூ. 5 அப்படின்னு தனித்தனியாக பிரித்து சேமிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். அந்த சில்லறை சேமிப்பு வந்து நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த பாக்ஸஸ் வந்து ஃபில் ஆகிற வரைக்கும் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். இது வரைக்கும் சேமிக்கிற பழக்கம் இல்லாதவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் கையில் வந்து ஒரு ரூ. 5 இருக்குது, ரூ. 1 இருக்குது, ரூ. 15 இருக்குது, என்ன ஒரு சில்லறை காசுகள் இருந்தாலும் அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு சேமிக்க ஆரம்பிங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூ. 1 ரூ. 10 ஆகும், ரூ. 10 100 ஆகும், 100 லட்சம் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அந்த மாதிரி சில்லறைகளை வந்து கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கு பழக்கத்தை நம்ம வந்து ஏற்படுத்திக்கலாம். அடுத்தது 3வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து வட்டி தொகைகள் வரும் இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டை எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து வச்சுருப்போம். அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் இருக்கும். அந்த மாதிரி பணம் வந்து தொடர்ந்து 3 மாதங்கள் 6 மாதங்கள் அதில் மெயின்டைன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு வட்டி தொகை கிடைக்கும். நீங்கள் சொல்லலாம், எங்கள் கையில் வந்து எங்கள் அக்கௌண்ட்டில் பணமே இல்லையே, எங்களுக்கு எப்படி வட்டி கிடைக்கும்னு. கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு ரூ. 1000 இருந்தாலுமே அதற்கான வட்டி தொகை அப்படிங்கிறது ஒரு ரூ. 28 அல்லது ரூ. 50 ரூ. 46 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து அதில் வந்து ஆட் ஆகும். அந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக தனி ஒரு அக்கௌண்ட்டில் சேமிக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். இதுவும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் வந்து நீங்கள் சொல்லலாம், இதில் என்ன கிடச்சிட போகுது, ரூ. 28 வச்சு எப்படி சேமிக்கிறது அப்படின்னு. கண்டிப்பாக இப்போ நம்ம ஜிபே, கூகுள் பேலாம் வச்சுருக்கோம். இந்த ரூ. 28 ரூ. 58 நம்ம வந்து செப்பரேட் அக்கௌண்ட்டுக்கு ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறையே, 3 மாதத்துக்கு ஒரு முறையே நம்ம வந்து சேமிக்கும் பொழுது அதுவுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தொகையாக நம்மளுக்கு சேமிப்பாக மாறும். அடுத்தது 4th டிப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் தான் நம்மளுக்கு வருமானத்தை வந்து அக்கௌண்ட்டில் தான் வந்து நம்மளுக்கு வந்து கிரெடிட் பண்ணுறாங்க.
அந்த மாதிரி கிரெடிட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரவுண்டாக இருக்காது. அதாவது 5000, 10,000, 20,000, 50,000 அப்படின்னு இருக்காது. கண்டிப்பாக அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சில்லறைகளாக இருக்கும். இப்போ ரூ. 4,832 அப்படின்னு இருக்குன்னா இந்த ரூ. 800 விட்டுட்டு மீதம் இருக்கிற ரூ. 32 என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தனி அக்கௌண்ட்டுக்கு செப்பரேட் அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக அதை மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இதுவுமே நம்மளுக்கு குறிப்பிட்ட அளவு தொகையாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேமிப்பாக மாறும். இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாத கடைசியில் நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்டில் ஒரு மீதம் வந்து கண்டிப்பாக ஒரு ரூ. 200 ரூ. 100 ரூ. 500 நம்மளுக்கு மீதம் இருக்கும் இல்லைங்களா? அந்த பணத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த புக்லேயே வச்சு அதை வந்து திரும்பவும் செலவு பண்ணாமல் பரவாயில்ல இந்த மாதத்தில் நம்ம வந்து ஒரு ரூ. 100 சேவ் பண்ணிட்டோம், மிச்சப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட்டு வச்சுருக்கீங்க இல்லையா? அந்த அக்கௌண்ட்டில் தனி அக்கௌண்ட்டில் அதாவது சேமிப்புக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அதை வந்து அதாவது வரவு செலவு கணக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய அக்கௌண்ட் இல்லாமல் தனியாக இன்னொரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த சேமிப்புக்கான பணத்தை அதில் நீங்கள் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ ஒரு மாதம் வந்து நீங்கள் வந்து ரூ. 200 சேமிச்சிட்டிங்க, அதை கொண்டு போய் போடுறீங்க. அடுத்த மாதம் உங்களால் ரூ. 300 சேமிக்க முடியுது அப்படின்னா ரூ. 300 போடுறீங்க. அப்போ 200, 300, 500 மாறிடும். அதுக்கப்புறம் அதில் ஒரு ரூ. 100 போட்டிங்கன்னா 600. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து மாதம் மாதம் உங்களுக்கு என்னெல்லாம் மீதமாகுதோ அந்த பணத்தை எடுத்து எடுத்து அதில் நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு பணம் வந்து கண்டிப்பாக அதில் சேர்ந்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சேமிக்கும் பழக்கம் இல்லாதவங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக இது இல்லாமல் நிறைய மணி சேவிங் ஐடியாஸ் வந்து நான் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். மணி சேவிங் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நான் வந்து இந்த அளவுக்கு சேமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் வந்து சின்னதாக ஒரு 5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இதுவும் இல்லாமல் நிறைய டிப்ஸ் இருக்குது. இதில் சொல்லியிருக்கிற 1 or 2 டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து சேமிக்கிற பழக்கம் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் ஆல்ரெடி யாரெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையுமே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ் வந்து அதை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான். இந்த ஐடியாவில் எந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை எந்த டிப் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேமிக்கிற பழக்கம் இல்லாதவங்களுக்கு இந்த ஐடியா எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.